மாதம் அதாவது மார்கழி மாதம் இந்த 4 ராசியான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் போன்ற ராசிகளின் பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கான தொழில், பொருளாதாரம், குடும்பம், திருமணம், கல்வி, பணம் வருமா இல்லையா, உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன, சரியில்லாத நிலையில் இருக்கின்றன என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவதாக சிம்ம ராசிக்கு டிசம்பர் 2024 முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி முதல் பார்க்கலாம். ராகுவின் நிலை நன்றாக இல்லை. குரு 10ஆம் வீட்டில் அமர்வார். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் இருக்கின்றார். கேது 2வது வீட்டில் இருக்க வாய்ப்புள்ளது. இது மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை. ஆற்றல் கிரகமான செவ்வாய் 4ஆம் வீட்டின் அதிபதியாகவும் 9ஆம் வீட்டின் அதிபதியாகவும் இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்க போகிறார். இதனால் தொழில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுமா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் இழப்பீர்களா என்பதையெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளைக்கெல்லாம் கிளிக் பண்ணும் மூலம் நான் போட போன அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி மட்டும் இந்த யூடிவி வீடியோவில் இருக்கிற கொமானில் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஜாதகம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி பரிகாரம் சம்பந்தமாகவோ ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில். பல கேள்விகள் முழுமையாக விரிவாக வடிவாக்க கொண்டு என் ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி எழுதி கேட்கவும். ஃபோன் எடுக்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த மற்ற சேனலான வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலில் கைரேகை சம்பந்தமாகவும் மற்றும் பார்த்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள். பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். ஜாதகம் சம்பந்தமாக சகல நன்மை, தீமை, தோஷங்கள், யோகங்கள், திருமண வாழ்க்கை சகலவற்றையும் பயிற்சி வகுப்புலேருந்து எல்லாம் போட்டுக்கிறேன். வர்க்க மூலம் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல பார்ப்போம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசிக்கு. சிம்ம ராசிக்கு முதல் பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு தொழில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கவும். சக தொழிலாளர்கள் மற்றும் உங்களுக்கு முதலாளியாக இருப்பவர்களெல்லாம் கவனமாக இருக்கவும். ஜாக்கிரதை. திட்டம் போட்டு யோசித்து நிதானமாக செய்யுங்கள். விவேகத்துடன் செயற்படுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் இழப்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்களே, பண இழப்பு ஏற்படும் இந்த மாதம், டிசம்பர் மாதம். மற்றும் குடும்பத்தில் நீண்ட கால பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையிலோ இல்லாட்டி உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோருக்கிடையிலையோ உங்களுக்கு சகோதரத்துக்கிடையிலையோ சண்டை சச்சரவுகள் வரலாம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டத்தின் உதவியுடன் நீங்கள் சில வேலைகளை பெறுவீர்கள். இதனால் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமற்றதாக தெரிகின்றது. சனியின் இந்த நிலை காரணமாக உங்கள் வேலையில் பிரச்சனைகளை விட வாய்ப்புள்ளது. இது உங்களை கவலை அடைய செய்யும். நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால், சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தால், 7வது வீட்டில் சனியின் நிலை உங்கள் வணிகம் தொடர்பாக ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கின்றது. பண இழப்புகள், வருமானம் வந்தாலும் செலவும் ஏற்படும். அது உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசையை பொறுத்து. அந்த திசையின் கிரகம் இருக்கும் இடம், அதன் அதிபதி, ஆட்சி, உச்சம், நீசம், பகையை பொறுத்து அந்த கிரகம் திசை நடக்கும். பகையை பொறுத்து பகை, நீசம், ஆட்சி உச்சம் உள்ள கிரகம் திசை நடந்தால் அது நன்மையை கொடுக்கும். சரியோ? அப்படி உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகம் திசையை பொறுத்து இப்பலன் மாறுபடும். சரியோ? ஆகவே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். தொழில், வணிகம் போன்றவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. நன்மைகளை பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் அதிக லாபத்தை பெறுவதால் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மற்றும் உறவுகளில் திருப்தியின்மையும் நீங்கள் உணரலாம். ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். கவனமாக இருங்கள். தொழில் செய்யும் இடத்திலும் சரி, பண ரீதியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, உறவுகளுடனும் சரி, கதைக்கும் போது கவனமாக கதைக்கவும். உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சிம்ம ராசி அன்பர்களே, இதை தவிர நீங்கள் கௌரவம், மரியாதையும் பெரும் நிலையில் இருக்க மாட்டீர்கள். உங்கள் சக ஊழியர்களுடன் சில சச்சரவுகளையும் சந்திக்க வேண்டி
இருக்கும். கேது 2ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் நல்ல நிதி ஆதாயங்களுடன் வாழ்க்கையில் முன்னேற்றுவதில் தடைகளை எளிதில் எதிர்கொள்ளலாம். கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். வரும் நிதி இழப்புகளில் இருந்து உங்களை காப்பாற்ற சிறிது உதவுவார். தடைகளை எதிர்கொள்ளலாம். இது தவிர உங்கள் உறவில் வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பரிகாரம் தினமும் ஆதித்ய இருதாய ஸ்தோத்திரத்தை ஜபிக்கவும். அடுத்தது கன்னிராசிக்கு டிசம்பர் மாதம் முக்கிய கிரகங்களின் நிலையையும் பார்த்து அதற்கான பலன் மற்றும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து துலாம் விருச்சிக ராசிகளுக்கும் பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுவின் நிலை சாதகமாக இல்லை. 9ஆம் வீட்டில் குரு அமைந்து நல்ல பலன்களை தருவதற்கான அனுகூலங்களை தருகிறது. உறவுகள் மற்றும் ஆற்றல்களின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் 3ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளின் அதிபதியாக வக்ர நிலையில் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் உறவுகளுடனான உறவில் ஏற்ற தாழ்வுகளை காணலாம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் மீதமான முன்னேற்றத்தை அடையலாம். சிறிது தூரம் பயணம் செய்யும் போது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் காணப்படும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களை நீங்கள் உணர்வீர்கள். இந்த டிசம்பர் மாதம் வாழ்க்கையில் முறையில் மாற்றங்கள் காணப்படும். டிசம்பர் மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமான அறிகுறிகளை கொடுப்பதால், சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் திருப்தி இரண்டையும் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்குகின்றது. கன்னிராசி என்பவர்களே, நீங்கள் செய்யும் வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சந்திரன் ராசியை பொறுத்தவரை 2வது மற்றும் 9ஆம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்தயம் மூலம் லாபம் பெறுவீர்கள். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு லாபத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். டிசம்பர் மாதம் லாபத்தை விட செலவுகள் அதிகரிக்க வைப்பார் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமரும் போது. இது உங்களுக்கு சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். கேதுவின் நிலை இறங்கு ராசியின் முதல் வீட்டில் அமையும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கிய ரீதியாக நோய் வாய்ப்பு உள்ளது மற்றும் போக்குவரத்தின் போதும் நீங்கள் வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருங்கள் கன்னிராசி அன்பர்களே. ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. முதல் வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டீர்கள். கோயில்களுக்கு சென்று அறைவீர்கள். பரிகாரம் ஓம் காளிகாயே நம, ஓம் காளிகாயே நம என்ற மந்திரத்தை தினம் 41 முறை உச்சரிக்கவும். ஓம் காளிகாயே நம என்ற மந்திரத்தை. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசிட்டு பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது. குரு 7வது வீட்டில், சனி 4வது வீட்டில் மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். கேது 12ஆம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார். உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் 2வது மற்றும் 7வது வீடுகளின் அதிபதியாக இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காணப்படும். இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகிறது. இதன் காரணமாக வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. துலா ராசி என்பர்களே, சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும். சந்திரன் ராசியை பொறுத்தவரை முதல் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமைந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள். சுக்கிரன் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும் போது குழந்தைகளின் ஆதரவையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். கேது 12வது வீட்டில் அமர்வதால் உங்கள் வாழ்க்கையில் பொருள் நடவடிக்கைகளில் ஆர்வம் குறைவாகவும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள்.
12ஆம் வீட்டில் கேது உங்கள் வாழ்க்கையில் அதிக செலவுகளை ஏற்படுத்துவர். பரிகாரம் அனுமான் சாலிசாவை தினமும் ஜபிக்கவும். அடுத்ததாக விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி என்று பார்க்கலாம். முக்கிய கிரக நிலையை பார்த்துட்டு அதன் பிறகு பலன் மற்றும் பரிகாரங்களை பார்ப்போம். கிரகங்களின் நிலை பற்றி பேசினால் ராகுவின் நிலை சாதகமற்றதாக உள்ளது. குரு 7வது வீட்டில் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனியும் 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டில் அமைவது மீதமான சாதகமாக கருதப்படலாம். கேது 12ஆம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் காணப்படுகின்றது. உறவுகள் மற்றும் ஆற்றல் கிரகமான செவ்வாய் டிசம்பர் மாதம் 6வது வீட்டுகளின் அதிபதியாக வக்ர நிலையில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் நிதி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் விருச்சிக ராசி அன்பர்களே. வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த மாதத்தில் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருப்பதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க மன அழுத்தம் மற்றும் அசிங்கப்பட வேண்டி ஏற்படும். சனி நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, 4ஆம் வீட்டில் உங்கள் சனி உங்கள் வாழ்க்கையில் சுகமின்மையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கை தொடர்பான தடைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, சுக்கிரன் 4வது வீட்டில் இருக்கும் போது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கேது 12ஆம் வீட்டில் அமர்வதால் பொருள் நடவடிக்கைகளுக்கும் பதிலாக ஆன்மீக விஷயங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். பரிகாரம்: தினமும் 27 முறை ஓம் கனுமாதே நமக சொல்லுங்கள். அடுத்த கடைசி 4 ராசிக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.